வெல்கம் டு அவர் ரோசி பிரைட் பாக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கான ஒரு கதை பார்க்கலாமா? ஒரு அழகான வனம் இருந்தது. அந்த வனம் நிறைந்த மரங்கள், வண்ணமயமான பூக்கள், பறவைகள், குரங்குகள் மற்றும் சின்ன விலங்குகள் நிறைந்தது. வனத்தின் மேல் மாயா என்ற காகம் இருந்தது. மாயாவின் நிறம் கருமையாக இருக்கலாம், ஆனால் அது மிகவும் புத்திசாலி, கவனமாக யோசித்து செயல்படும் காகமாக இருந்தது. மற்ற விலங்குகள் அதை பார்த்து சொன்னன, இந்த காகம் கருமையாக இருக்கிறது, இதனால் என்ன செய்ய முடியும் என்றன. மாயா இதெல்லாம் கண்டுக்கவே கிடையாது. மாயாவின் முழு கவனமும் அந்த வனத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்றே இருந்தது. இந்த மாயா காகம் வனத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன செயல்களையும் பிரச்சனைகளையும் கவனமாக கவனித்தது. ஒரு நாள் வனத்தில் பெரிய மரம் விழுந்து கிடந்துச்சு. சின்ன சின்ன விலங்குகள்னால உணவுக்கு வெளியே போக முடியல. பறவைகள், குரங்குகள், சின்ன விலங்குகள் எல்லாருமே பயந்தாங்க. நம்மளோட பாதை மூடிருச்சு, இப்போ நம்ம எங்கே போவோன்னு சொன்னாங்க. மாயாக்காகவும் பக்கத்தில் வந்து சொல்லுச்சு, நம்ம பயப்பட வேணாம், நான் ஒரு திட்டம் சொல்கிறேன், ஒவ்வொருவரும் சின்ன சின்ன பங்களிப்பை மட்டும் செய்வோம், பெரிய பிரச்சனையை எளிதாக முடிச்சிடலான்னு சொல்லுச்சு. மாயா வனத்தில் இருக்கிற வலிமை வாய்ந்த பறவைகள் மற்றும் விலங்குகளை ஒருங்கிணைத்து திட்டம் தீட்டுச்சு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியை கவனிச்சுக்கோங்க, சின்ன முயற்சி கூட பெரிய மாற்றத்தை தரும்னு சொல்லுச்சு. சில விலங்குகள் மரத்தோடைய கிளைகளை தூக்குனாங்க, சில விலங்குகள் பாதைகளை சுத்தம் செஞ்சுச்சுங்க. மாயா மேலே இருந்து வழிகாட்டுச்சு. மாயாக்காகவும் ஒவ்வொரு செயலையும் ஒருங்கிணைச்சு குழுவை இயக்குச்சு. ஒவ்வொரு சிறிய முயற்சியும் பெரிய விளைவுகளை ஏற்படுத்துச்சு. ஆனால் இந்த முயற்சிகள் ஒன்றும் அவ்வளவு சுலபமாக இல்லை, மீண்டும் தடைகள் ஏற்பட்டுச்சு. மாயா அப்போது நம்ம சோர்வடையக்கூடாது, ஒவ்வொரு செயலும் முக்கியம், நம்பிக்கை, ஒற்றுமை இது இருந்தால் போதும், நாம் இதை கண்டிப்பாக முடிச்சிடலான்னு சொல்லுச்சு. இந்த நேரத்தில் வனத்தில் இருக்கக்கூடிய மற்ற விலங்குகள் கற்றுக்கொண்டது, சிறிய முயற்சியும் ஒற்றுமையும் புத்திசாலித்தனமும் சேர்ந்து பெரிய பிரச்சனையை தீர்க்க முடியும்னு. இப்போ முழு வனமும் ஒருங்கிணைந்து பிரச்சனையை சமாளிச்சிச்சு. பாதை மீண்டும் திறக்கப்பட்டுச்சு. விலங்குகள் உணவுக்கு செல்ல முடிந்தது. எந்தெந்த விலங்குகள் மாயாக்காகவும் ரொம்பவே கருமையாக இருக்குது, இதனால் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்களோ, அதே விலங்குகள் இப்போது நம்மளை பெரிய பிரச்சனையிலேருந்து மாயாக்காகவும் தான் காப்பாத்துச்சு. அதுக்கு நம்ம எப்பயுமே நன்றி கடனோடு இருக்கணும்னு சொன்னாங்க. இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க அழகாக இருக்காங்க, அவங்க தான் நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. முகத்தில் உள்ள அழகுக்கு மதிப்பே கிடையாது. நம்மளுடைய மனது அழகாகவும் தூய்மையாகவும் இருந்தால் மட்டுமே போதும். நிச்சயமாக இந்த கதையை பார்த்த பிறகு புரிஞ்சுக்குவீங்க, ஒருவனுடைய நிறத்தை வச்சு அவனை எடை போடக்கூடாது. இந்த கதை உங்கள் மனசை தொட்டுருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த ரோசி பிரைட் பாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.